அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேங்கை வயலில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் 3 குற்றவாளிகள் என சிபிசிஐடி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையை எதிர்த்து புகார்தாரரான கனகராஜ் புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தார். அது தற்போது விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். ரியாஸ், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் பட்டியல மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில மனித மலம் கலக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்நிலையில் கடந்த 2 வருடங்களாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில கடந்த 20ஆம் தேதி வேங்கவேலைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் முரளிராஜா, சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டு தமிழக அரசு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கின் பட்டியலின மக்கள் சமூகத்தை சேர்ந்த 3 பேர் மீது அரசு குற்றச்சாட்டு வைத்துள்ளது. இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் இந்த வழக்கை சிபிசிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. மேலும் இந்நிலையில் வேங்கை வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் பல்வேறு முரண்கள் இருப்பதும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று புகார் தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் இந்த வழக்குல விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற வழக்கு விசாரணை சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு பட்டியலில் நிறுத்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வராததால் இந்த வழக்கை நீதிமன்ற நடுவர் மாத்தினாங்க. இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியா உள்ள சிபிசிஐடி டிஎஸ்பி கல்பனா தத், புகார்தாரின் வழக்கறிஞர்கள், அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகினாங்க. இந்நிலையில் அரை மணி நேரத்துக்கு மேலாக இருதரப்பு வழக்கறிஞரும் காரசாரமாக விவாதத்தை முன்வைத்த நிலையில வருகின்ற 3ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் இந்த வழக்கை நீதிமன்றம் ஒத்திவைத்து. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.